அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹுல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யஹ்மல் ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் காலேஜ், இந்த குர்ஆன் வகுப்பு என்ற ஒரு வகுப்பில் நாம் எல்லாம் இணைந்திருக்கின்றோம். பொதுவாகவே நாம் எல்லாம் பலவிதமான வகுப்புகளை நாம் எல்லாம் சென்றிருப்போம், அட்டன் பண்ணியிருப்போம் ஆன்லைனில். இந்த குர்ஆன் வகுப்பு என்று சொன்ன உடனே நாம் எண்ணத்திற்கு வருவது என்னவென்று சொன்னால், குர்ஆன் கிளாஸ்னால் என்ன, குர்ஆனை பயில்வதற்காக குர்ஆனை கற்றுக்கிறணும். நம்மளுடைய சிந்தனைக்கு வர்றது குர்ஆன் கிளாஸ் என்று சொன்னாலே என்ன ஞாபகம் வரும்? குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்குறாங்க போல். அதையும் தாண்டி சிந்திச்சா குர்ஆனில் என்னென்ன அல்லாஹ் சொல்லியிருக்கான் அதெல்லாம் தெரிஞ்சிறதுக்காண்டி ரசூல்லா குர்ஆனுடைய வரலாறுகள், குர்ஆனில் என்னென்ன வரலாறு சொல்லியிருக்கு அதையெல்லாம் பார்ப்பதற்காக தான் இந்த கிளாஸ் என்று இந்த வகுப்பின் பேரை வைத்து நம்மலாம் புரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த வகுப்பினுடைய நோக்கம் அது இல்லை. இந்த வகுப்பினுடைய நோக்கம் நம்மளே ஆலிமாக்குவதற்கும் இல்லை. ஏன்னு சொன்னால், அந்த ஆலிம்னு சொன்னாலே இந்த ஆலிம் கற்றவர்களும் நாளை மறுமையிலே நரகம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாமெல்லாம் படிச்சுட்டு அதை நம்ம பின்பற்றாமல் பெருமைக்காக, ஏன்னா இதெல்லாம் பிரச்சனை இருக்கனால இந்த வகுப்பு நம்மளே ஆலிமாக்குவதற்கு இல்லை. நம்ம அப்படியே குர்ஆனை கற்றுக்கிட்டு காரியாய் அப்படி அதுக்கும் கிடையாது. அப்படி எதுக்கு தான் இந்த கிளாஸு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனோடு வாழ்ந்தார்கள், இந்த குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள். அப்படி நாம் மாற வேண்டும். இந்த கிளாஸும் அதுக்கு தான். வெறுமனையே குர்ஆனில் என்ன கதை சொல்லியிருக்குது, குர்ஆனில் என்ன போட்டிருக்குது, குர்ஆனை எப்போ அருளிச்சு, குர்ஆனில் எத்தனை வசனம், அந்த மாதிரி எதுவும் சொல்வதற்கு இந்த கிளாஸ் கிடையாது. இந்த கிளாஸுடைய முழு நோக்கம் நாம் அந்த குர்ஆனாகவே மாற வேண்டும். ஏன்னு சொன்னால், குர்ஆனில் அவ்வளவு இந்த உலகத்திற்கு தேவையான அவ்வளோ விஷயம் இருக்கு, நமக்கு தெரியலை. எங்கெங்கேயோ தேடுறோம், யாரோ புக்கை வாங்கி படிக்கிறோம். மன நிம்மதிக்கு நாம் படிக்கின்ற புக்கு இருக்குதுல்ல, ஆச்சரியமாக இருக்குது. படித்து நிம்மதி இருக்குதா? இப்போ நம்ம மன நிம்மதிக்குன்னு சொல்லி ஒரு புக்கை வாங்கி படிக்கிறோம். எத்தனை அதில் போய் ஃபேஸ்புக்கில் போய் இன்ஸ்டாவில் போய் பாருங்களேன், அவ்வளோ கிளாஸு. எப்படி ஹவு டு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹவு டு ரிடியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹவு டு எப்படி மன அமைதிக்கு எப்படி நாம் செல்ல வேண்டும் என்று அது ஒரு தனி பட்டியலிட்டு கிளாஸ் நடத்துகிறாங்க. அப்போது கையில் சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, கையில் உண்மையான பொருளை வச்சுக்கிட்டு எதுக்கோ அலையிறோம்னு சொல்லி, அதே போல தான் நம்மளுடைய சமுதாயம் இன்னைக்கு மாறிடுச்சு. இந்த குர்ஆன் கிளாஸு அவ்வளோ ஒரு அழகாக, அந்த குர்ஆன் அவ்வளோ ஒரு அழகான வழிகாட்டியாக இருக்குது. அதை நம்ம பின்பற்றாமல், அதை நம்ம இப்போ எடுத்து பார்க்காம எங்கெங்கேயோ போய் தேடுறோம். நல்லா செஞ்சு பாருங்களேன். இப்போ மன நிம்மதி வேணும்னு சொல்லி கொடைக்கானல் எங்கே ஊட்டி போகிறோன்னு வைங்களேன், அங்கே போய் நிம்மதியாக இருக்கோமா? அங்கே போனால் பல பிரச்சனை. ரூமு பிடிக்கிறோம், ரூமில் தண்ணி இல்லை, ஹீட்ரு இல்லை. அப்போ மன நிம்மதி ஆகுதா? எங்கேயோ போகிறோம், துபாய் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே எதுக்கு போகிறா? ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பாய். அங்கே போயிட்டு வந்தால் தான் அப்படியே ரிலீஃப் ஆகும். கையிலேயே வச்சுக்கிட்டு குர்ஆனை எதையோ மன அமைதியை போய் எங்கேயோ தேடுறோம், ஏமாந்து கொண்டு வர்றோம். சிந்திச்சு பாருங்க, எங்கே போனாலும் மன நிம்மதி இல்லை. எதுக்காண்டி? கையில் குர்ஆனை வச்சுக்கிட்டு அதை பின்பற்ற முடியாமல் இப்போ எவ்வளோ நாம் முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்களேன். இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நடப்பதற்கு தான் இந்த வகுப்பு. வேற எதுக்குமே இந்த வகுப்பு இல்லை.
இன்னும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும். நிறைய பேர் ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்கிறோம், தொழுவிட்டு ஜக்காத்தை கொடுத்துக்கிட்டு அல்லாஹ்க்கு அப்படியே இணை வைக்காமல் ஆரம்பிக்கணும். அப்புறம் எப்படி இருக்கக்கூடாது. நாம் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு, நம்ம உலகத்திற்கு பிரோஜனமாக இருக்க வேண்டும். அதையும் குர்ஆன் சொல்கிறது. எப்படி வாழ வேண்டும், அடுத்தவர்கள் எப்படி நடக்க வேண்டும், நம்மளை அப்படியே மாற்றுது குர்ஆன். ஆனால் அதை பற்றி சிந்திக்க இல்லை. மேட்டாப்பில் படிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர்-ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அப்படி படிச்சுட்டு போகிறோமே, அதனுடைய விளக்கத்தை தெரியலை. அதை நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கை கொண்டு வரணும். சூரா ஃபாத்தியால எத்தனை படிப்பினை இருக்குது தெரியுமா? அதை சூரா ஃபாத்தியா எடுத்து ஓதுனா அதுக்கு ஒரு பெரிய தொடர் நடத்தலாம் போல. அவ்வளோ விஷயங்கள் சூரா ஃபாத்தியால இருக்கு, பின்பற்ற வேண்டியது. இதே போல் குர்ஆனிலே எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது நாம் பின்பற்ற வேண்டியது. படிப்பதற்கல்ல, ஆராய்ச்சி பண்ணுவதற்கில்லை, அதை நம்முடைய வாழ்க்கையை நெறியாக மாற்றுவதற்கு அவ்வளவு தேவைகள் அந்த குர்ஆனிலே இருக்கிறது. எல்லாத்துக்குமே கியூர், A to Z. சுபஹானல்லாஹ். இந்த குர்ஆன் போல் புக்கு எதுலேயுமே இல்லை. ஏன் அப்போ தெரியலை? மக்கள் நம்ம தெரியலை, நம்ம செயல்படுத்தினால தான் தெரியும். நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறோம், கேட்குறாங்க, பாய் எப்படி பாய் குர்ஆனில் இருக்குது, குர்ஆன் என்ன சொல்லுதா செய்கிறோம், சொல்லிக்கிறோமா? நம்ம நல்லா சிந்திச்சு பாருங்களேன். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், மாற்று மதத்தை வந்து கேட்குறோம், எப்படி பாய் இப்படி இருக்கே நீங்கள், இஸ்லாம் சொல்லிட்டு போயிடும். இஸ்லாம் என்றால் குர்ஆன் தான். இருந்தாலும் அதை குர்ஆன் தான் என்னை மாற்றியது என்று சொல்லும். ஸோ அந்த ஒரு இது வரல. ஏன் வரலன்னா நம்ம குர்ஆனை விளங்கலை. குர்ஆனை நாம் நிச்சயமாக விளங்க வேண்டும், குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், குர்ஆனாகவே நாங்கள் மாற வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்பினுடைய முழு நோக்கம். எல்லா விஷயத்துக்கும் A to Z எடுங்க. எல்லா விஷயத்துக்கும் அந்த குர்ஆன் அல்லாஹ் முழுமையாக வச்சுருக்காங்க. ரசூலுல்லாஹ் அந்த குர்ஆனை வச்சு தானே அப்படியே புரட்டி போட்டாங்க. எப்படி இருந்துச்சு ரசூலுல்லாஹ், எப்படி மாற்றுறாங்க அந்த அவங்களோட சமூகத்தை எப்படி மாற்றுறாங்க. இன்னைக்கு மாற்றுறாங்களா அந்த மாதிரியா? இன்னைக்கு ஏதோ ஒரு போராட்டம் வச்சு ஏதோ ஒரு போராட்டம் வைக்கிறோம், போராட்டம் வச்சு ஏதோ ஒரு வெற்றி பெற்றுட்டோம் வைங்களேன். இந்த போராட்டம் வச்சு எப்படி செஞ்ச மறக்கம்பாங்க. அதெல்லாம் காண்டி லட்சோப மடங்கு புரட்டி போடக்கூடியது குர்ஆன். அதை வைத்து தான் நபிகளார் இந்த சமூகத்தையே மாற்றினார்கள். இந்த சமுதாயத்திற்கு சிந்திச்சு பாருங்களேன், எதை வச்சு ரசூல்லா எதை வச்சு மாற்றினாங்கன்னு. எப்படி ரசூல்லா அந்த பழமையான மனிதர்கள்ட்ட வந்து மாற்றி புது ஆளாக அவங்கள கொண்டு வந்தாங்க. எதை வச்சு சிந்திச்சு இருக்கின்றோமா? வஹி, அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ் இறக்கின குர்ஆன். அந்த குர்ஆனை வச்சு தான் அந்த ஆட்ட ஆட்டினாங்க ரசூல்லா. எப்படிங்க ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு கோடி மக்கள், யாருன்னே தெரியாத மக்கள், யாருன்னே தெரியாத ரசூல்லா, பார்க்காத முகம் பார்க்காத சஹாபாக்கள் கிடையாது இன்னைக்கு பின்பற்றவங்க. இந்த ரசூலுல்லாஹ் அந்த ஒரு சிங்கிள் மனிதர் எப்படி மாத்தினாரு. இன்னைக்கு கோடான கோடி மக்கள் அவரை ஃபாலோ பண்றாங்கன்னா எதுக்கு, என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் செய்ததற்கு காரணம் எது? இன்னைக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னா எத்தனை பேர் அவர்கள் மீது நேசம் கொண்டிருக்காங்க பார்க்கலையே. அவங்க ரசூலுல்லாஹ் நம்ம பார்த்துக்கிறோமா? பார்க்கல. சஹாபாக்கள் கிடையாது, நம்ம பார்க்கல. தாபீன்கள் இல்லை, தபா தாபீன்கள் இல்லை. அவர்களை ஏன் நம்ம பின்பற்றணும்? அவர்களை ஏன் நமக்கு பிடிச்சிருக்கு? ரசூலுல்லாஹ் குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள். குர்ஆனை அப்படியே பின்பற்றி குர்ஆனா மாறிட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வே நம்ம பிடிச்சிருக்கு. ஒரு தலைவர்கிட்ட இப்போ நம்ம ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த தலைவர்கிட்ட முழுமையாகவே நன்மையான விஷயங்கள் இருக்கிறது. எந்த தலைவர்கிட்டையும் அப்படி இருக்காது. இப்போ நம்ம இங்கே உலகத்தில் ஒரு தலைவர் பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், அவர்கள்ட்ட பட்டியலிட்டு பார்த்தா ஒரு வகையான நல்ல காரியங்கள் இருந்தாலும் இங்கிட்டு பார்த்தோன்னு வைங்களேன் ஒரு வகையான தீமையான காரியங்கள் இருக்கும். ரசூலுல்லாஹ்ட்ட அப்படி இல்லை. எதை எடுங்க, அவர்களுடைய சிரிப்பு, அவருடைய புன்னகை, அவருடைய அந்த கோபம், அந்த கோபம் வரக்கூடிய நேரத்திலே அடக்குகின்ற தன்மை, பிறரிடத்திலே அவர்களுக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ்வை மாற்றியது எது? ரசூலுல்லாஹ் எதை பின்பற்றுறாங்க? இந்த குர்ஆன் தானே.
இந்த குர்ஆன் தான் ரசூலா மாத்திச்சு. எதுக்கு நம்ம குர்ஆன்? அப்பப்போ ரசூலுல்லாவை நாம் விரும்புவதற்கான நேசமும் காரணமும் அந்த குர்ஆன் தான். குர்ஆனை வச்சு தானே ரசூலா எல்லாமே செஞ்சாங்க. குர்ஆன் தானே மூலப்பொருளே குர்ஆன் தானே. இந்த இஸ்லாத்தை நபிகளார் எடுத்து சொல்வதற்கு இந்த மூல காரணமே அந்த குர்ஆன் தான். அப்போ இன்னைக்கு நம்ம வாழலையே, அந்த குர்ஆனை கொஞ்சமாச்சு பின்பற்றுறோமா? ஒண்ணுமே இல்லையே, என்னன்னே தெரியலையே. இந்த வகுப்பு அல்ஹம்துலில்லாஹ், இந்த வகுப்பு வைத்தது காரணமே அதுதானே. வெறுமனே கிளாஸ் இல்லை, அது இல்லை. இந்த குர்ஆனோடய நம்ம வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்பினுடைய முழு நோக்கம். இந்த குர்ஆனை அப்படியே ஆராய்ந்து அதனுடைய குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆன் நம்மளை எப்படி வாழ சொல்லுகிறது, நம்ம எப்படி வாழ வேண்டும், இந்த குர்ஆனாகவே வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்கு தான் இந்த கிளாஸ். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த குர்ஆன் உடைய வகுப்பை முழுமையாக பின்பற்றி இன்ஷா அல்லாஹ் குர்ஆனாகவே நாம் வாழ்ந்து குர்ஆனாகவே மரணித்து இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்று சொர்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பாக்கியத்தை அந்த வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்கி புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.